வானிற் கதிரோன் ஒளி சிந்தி வைய இருளை மாய்த்திடுவான். தேனை தேக்கி மலர்க்கூட்டம் தேடும் வண்டின் பசி தீர்க்கும். ஊனக்கண்ணை திறந்து நல் ஒளியை தருவார் நூலாசிரியர். ஞானம் நல்கும் அந்த நல்லாசிரியர்களுடைய நூலாசிரியர்களுடைய பல படைப்புகளை அருமையாக வெளியிட்டு ஞானபீடம், சாகித்ய அகாடமி என்ற பல விருதுகள் பதிப்பகம் பெற்ற திரு சேது சொக்கலிங்கம் அவர்களே, ஹிந்தி பிரச்சார சபையின் பொதுச் செயலாளராக இருந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, சத்தியமூர்த்தி அவர்களுடைய திருக்குமாரத்தையே அவர்களே, என்னுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இன்றைய விழா இருமுக விழா. ஒன்று ஜெய் பப்ளிகேஷன்ஸினுடைய வெள்ளி விழா, இன்னொன்று ஹிந்தி திவஸ். இரண்டையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். என்னுடைய பொறுப்பு இது இரண்டரை சிறு சிறு வார்த்தைகள் சொல்லி உங்களுடைய பொறுமையை மிகவும் சோதிக்க கூடாது, முடித்துக் கொள்ள வேண்டும். ஜெய் பப்ளிகேஷன் என்ற பெயரிலேயே அவர் அந்த வெற்றியை சேர்த்துக் கொண்டார். அவருடைய துணைவியார் ஜெயந்தி என்று அதிலேயும் ஜெய். இந்த இரண்டு வெற்றி ஒன்றாக எழுந்ததுனாலே வெற்றி விழா வெள்ளி விழாவை என்று கண்டு வருகிறார். அதை எனக்கு 20 வருஷங்களுக்கு மேலாகவே தெரியும். குறிப்பாக ஹிந்தி தேர்வுகளுடைய அனைத்து புத்தகங்களும் நான் படிக்கக்கூடிய காலத்திலே சொல்கிறேன். என்னுடைய ஆசிரியர் திரு சீதாராம்ஜி அவர்கள் சைதாப்பேட்டையில், பிறகு எழுத்துத்துறையிலே எனக்கு மிகவும் ஆலோசனை தந்து நல்லபடியாக உருவாக்கியவர் திரு சௌரிராஜ் அவர்கள், நகர் சச்சிவ் இருந்தவர். எதற்கு சொல்ல வருகிறேன், இவருடைய ஆரம்ப காலத்திலே அச்சகத்திலே இவரை நான் பார்த்திருக்கிறேன். அதற்கு பின்பு அவருடைய நூலகம், இந்திய பிரச்சார சபையுடைய நூலகத்தின் வாசலிலே வண்டியிலே வைத்திருப்பார். அதுக்குள்ள ஒரு சின்ன ஃபேன் ஓடும், அதுலயே எல்லா புத்தகத்தையும் வச்சுருப்பார். அப்படி வளர்ந்து நல்ல புத்தகங்களை கொடுத்து, நாங்கள் படிக்கின்ற காலத்துல குண்டூர் என்ற ஒரே ஒரு கைடு தான் வரும். அதுவும் அந்த நியூஸ் பேப்பர் பிரிண்ட் சாணி தாள்ல வரும். அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த புத்தகம் அது வரும், அது ஒருத்தர் 4 பேர் காப்பி பண்ணி. அதனுடைய அந்த சைலி, அந்த நடை இருக்கிறது, அது தனியாக இருக்கும். ஆனா அதையெல்லாம் மாற்றி நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இங்கு இருக்கிறவர்களை கொண்டு அருமையாக நல்ல பதிப்பு செய்து, அத்தனை புத்தகம் வாங்க வருகிறவர்கள் பாட புத்தகங்களை வாங்குகிறார்களோ இல்லையோ, நிச்சயமாக இவருடைய புத்தகத்தை வாங்கி கொண்டு சென்று விடுகிறார். இன்று இத்தனை பிரச்சாரகர்களுடைய அன்பை பெற்றிருக்கிறார், மாணவருடைய ஆதரவை பெற்றிருக்கிறார். காரணம் என்ன? அமைதியாக யோசித்து பாருங்கள். அவருடைய அன்பான பண்பான சகோதரத்தோடு ஒவ்வொருவரோடும் பேசிக் கொண்டிருப்பதும், அவரோடு கலந்துரையாடுவதும், அவர்களுக்கு ஆலோசனை தருவதும், இப்படியாக வளர்ந்து கொண்டே வருகிறார். அவர் இந்த பாடப்புத்தகங்களோடு நிற்காமல் என்னை அணுகுகின்ற போது இந்த ஸ்போக்கன் கோர்ஸ், அதாவது உரைநடையாக பேசக்கூடியதற்காக, இரு மொழி வழியாக சொல்லித் தருவதற்காக கேட்க பல வேலைகள் என்னுடைய பொறுப்பு எனக்கு ஆர்வத்தினாலே எழுத்தாளர். ஆனால் என்னுடைய பணி என்பது என்ன என்று சொன்னால், அது என்னுடைய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கெல்லாம் ஆலோசனை தருவது, வரி சம்பந்தமாக இருந்தாலும் அந்த இடர்பாடுகளிடையே அவருக்கு எழுதி கொடுத்தேன். அந்த புத்தகம் எழுதும்போது பெரிதாக வந்துவிட்டது. ஆனால் அது ஒன்று கூட அதை எடிட் செய்யாமல் 2 புத்தகங்களாக வெளியிட்டு நன்றாக வெற்றி நடை போட்டு வருகிறார். ஆகையினாலே இப்ப இவருடைய தாக்கம் இன்று இருக்கக்கூடிய பிரச்சாரகர்களை அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களுடைய நடை எப்படி எளிதிலே மனதிலே பதிகிறது மாணவர்களுக்கு தெரியும். இப்ப மாணவர்கள் எல்லாம் பிரச்சாரகர்கள் ஆகிவிட்டார்கள். இது அவருடைய சாதனை. அது மட்டுமல்ல, நன்றாக ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். பிரச்சார சபை வெளியிடக்கூடிய புத்தகங்கள், பாட புத்தகங்கள், இவர் அவருடைய வாசலிலே உட்கார்ந்து கொண்டு சவாலிடும் அளவுக்கு நோட்ஸை வெளியிட்டதுனால என்ன ஆச்சுன்னா, அறிஞ்ச பொருட்களை மட்டும்தான் புற எழுதுவார்கள் அந்த பாட புத்தகத்திலே. இன்று அவர்களே நோட்ஸ் போடக்கூடிய நிலையை தந்துகிறார். அந்த பாட புத்தகங்களுடைய பிற்பகுதியிலே என்ன கைடு வருமோ அதை அவர் சேர்த்து தருகிறார். ஏனென்றால் இவருடைய அந்த தாக்கம் அந்த அளவுக்கு சென்றிருக்கிறது. இவருடைய மிகப்பெரிய வெற்றி. இவர் இன்னும் பல வெற்றி காண்பார். அவருடைய எல்கேஜி முதல் +2 வரையிலான பாட புத்தகங்களை வெளியிட்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் வாய்மொழி வழி இந்தி என்பதை நடந்து வருகிறார். அதற்கான சான்றிதழ்கள் தருகிறார். பிரச்சார சபை செய்யக்கூடிய அத்தனை காரியங்களையும் அதை விடவும் வேகமாக
மாணவர்களுக்காக பல போட்டிகளை கணினிமயமாக செய்து வருகிறார். அதற்கு பல மேடையிலே கூட இப்போது உரையாளர்களாக தொகுப்புரையாளர்களாக வந்து கொண்டிருக்கிற அனைவரும் சேர்த்துதான் சொல்கிறேன். எல்லோரும் அவர்களுடன் உடன் இருக்கிறார். குறிப்பாக குரு கோவிந்த் அவர் அருமையாக தொண்டாற்றி வருகிறார். அடுத்து மிகப்பெரிய பணியில் ஈடுபட்டு வருகிறார். அதிலும் மும்மொழி அகராதி என்பதை உருவாக்கி வருகிறார். இப்படி பல பல சாதனைகளை படைத்து வரக்கூடிய ஜெய் பதிப்பகமானது இன்னும் பல வெற்றிகளை காண வேண்டும். இதை வெள்ளி விழா தொடர்ந்து அடுத்து வைர விழா எல்லாம் காணும் என்று மனமாற வாழ்த்தி, அடுத்து நான் என்னுடைய முக்கிய கட்டமான ஹிந்தி திவஸ் என்பதை பற்றி பேச வேண்டும். இது ஹிந்தி திவஸ் என்பது நான் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறேன். வருடாவுடன் நன்றியை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் மண்டவர்களுக்காக பேசுகிறேன். இத்தனை மொழி இருக்கின்ற போது இந்தி எதற்கு தேவை? இது முதல் கேள்வி. இப்ப இவர் கேட்டார் இல்லையா, ஹிந்தி புத்தகங்கள் வெளியிடுகிறீர்கள், தமிழ் புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். ஹிந்தி எதனால் தேவை? முகலாயருடைய ஆட்சி இருந்த போது இந்தியாவினுடைய பல பிரதேசங்களிலே பேசி வந்த அத்தனை மொழிகளுக்கும் உயிர் கொடுத்து, சிறிது ஒலி வடிவமாக இருக்கும், வரி வடிவம் இருக்காது. அந்த வரி வடிவமாக கொண்டு வருகின்ற போது இந்திய மொழியை என்ன பண்ணாங்க? வடமொழியினுடைய தேவநாகரியினுடைய முறையை கையாளுகிறார். மொழியிலே மிகவும் மிகவும் தொன்மையான மொழி இரண்டு, வடமொழி, அடுத்து தமிழ். தமிழ் தான் முன்னாடி என்று சொல்லக்கூடிய ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள், நாம் பார்த்திருக்கிறோம். வடமொழி தான் முன் என்று சொல்லுவோடு இருக்கிறார். இந்த இரண்டிலிருந்தும் அந்த எழுத்தை தனதாக்கி கொண்டு விட்டது. இரண்டாவது, ஒரு மொழி நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இரண்டு, ஒன்று இலக்கணம், இரண்டாவது இலக்கியம். இலக்கண இலக்கியம் இரண்டும் எந்த மொழியானது அழகாகவும் அதே நேரத்திலே பலமாகவும் பெற்றிருக்கிறதோ அது பலகாலம் நிற்கும், சந்தேகமே இல்லை. யார் பேசினாலும் பேசாவிட்டாலும் அந்த மொழி நிற்கும். அப்படி இந்த இரண்டுக்குமே இந்த இந்திய மொழியானது வடமொழியிலிருந்தும் தமிழ் மொழியிலிருந்தும் இலக்கணத்தையும், இலக்கியத்திற்கு தேவையான சந்து, ரஸ், அலங்கார், அணி என்று சொல்லக்கூடியது, சந்தம் என்று சொல்லக்கூடியது, அதனுடைய எல்லாவற்றையும் அதிலிருந்து எடுத்துக்கொண்டு. சரி, இந்திக்கு அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனை மொழி ஃபாரின், அதாவது தத்சம் சப்த, தத்பவ் சப்த, தேசி சப்த, விதேசி சப்த, இந்த அத்தனை மொழிகளினுடைய எல்லா சொற்களையும் தனதாக கொண்டு சில இடங்களிலே மாற்றி அப்படியே தனதாக்கி கொண்டிருக்கிறது. ஆகையினால இதனுடைய சப்தாவளி வொக்கபுலரிக்காக கஷ்டமே பட வேண்டாம். பேசிக்கான இருக்கக்கூடிய இதனுடைய இலக்கணத்தை தெரிந்து கொண்டால் போதும். இப்போ நமக்கு இந்திய மொழி எதை சந்தித்துக் கொண்டிருக்கிறது? எந்த ஒரு பெரிய சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது? எங்களுக்கு தாய்மொழி இருக்கிறது, ஆங்கிலம் இருக்கிறது, எதற்கு இந்தி மொழி? இதுதான் கேள்வி. இந்தி மொழியை அந்நிய மொழி என்று சொல்லி மேடையிலே பேசியிருக்கிறார். நீங்கள் எல்லாருமே பிரச்சாரகர்கள், நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் இந்தி தெரியாதவரிடம் கூட சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அந்நியன் ஆளுகின்ற போது வடக்கும் தெற்கும் சேர்ப்பதற்கு இந்தி மொழி தேவை. பாரத் சோடோ ஆந்தோலன், சத்தியாகிரகம், சுதேசி இயக்கம், அங்க இருக்கிற காந்திஜி இங்க வந்து பேசுறார், இங்க இருக்கிற வந்து போய் பேசுறார். எல்லாருக்கும் மொழி வந்து முக்கியமானது இந்தியா இருந்தது. அந்நியனான ஆங்கிலேயனை விரட்டுவதற்கு இந்தி மொழி தேவை. அந்நியனான ஆங்கிலேயன் அடைந்த பிறகு இது அந்நிய மொழியாகிறது. இதுதான் வந்து காலத்தினுடைய ஒரு கோலம். ஆகையினால இது அந்நிய மொழி அல்ல, உங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த மொழி இந்தி மொழி. அப்படி இருக்கின்ற போது இந்தி மொழியை எப்படி நீங்கள் புறக்கணிப்பீர்கள்? அதற்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டாமா? இன்னைக்கு உங்கள் மொழியை உயர்த்தியாக பேசக்கூடிய அளவுக்கு சுதந்திரம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த ஒற்றுமை உணர்வை வளர்ப்பதற்கு இது ஆதிகால அந்த முகலாயர் காலத்திலிருந்து இந்த வரையிலே அது தொடர்ந்து வருகிறது. ஆகையினாலே இந்திய மொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப அடுத்தது, எல்லா மொழியிலேயும் சில சில சங்கடங்கள் இருக்கும். சங்கடங்கள் இல்லாத மொழியே இல்லை. வடமொழியிலேருந்து இலக்கணத்தை எடுக்கும் போது அதுல துய்வச்சன்னு ஒண்ணு உண்டு. ஒருமை, இருமை, பன்மை. ராமஹ ராமோ, ராமஹா ராமோ ராம். இது வந்து ஒரு ரெண்டு பேரான ஒரு மாதிரி மாறும் அதுக்காக. ஆனா இப்ப இந்தியில அது கிடையாது. அந்த இருமையை எடுத்துட்டாங்க. தமிழ் மொழி மாதிரியே ஏகவச்சன், பகுவச்சன், ஒருமை, பன்மை மட்டும் வச்சுட்டாங்க. அடுத்தது லிங்க பகச்சான் என்பது இந்திய மொழியில ஒரு இடர்பாடு. அதுக்கு பலவிதமான விதிமுறைகளை சொல்லி இருக்கிறார்கள்.
நீ முதல்ல அதை ஆள முடிகிறதா பாரு, அதனுடைய கடைசி சவுண்டு ஈழ முடிகிறதா பாரு. சில சில யுக்திகளை சொல்லுகிறார்கள், அதற்கு விதிவிலக்காக சிலவற்றை சொல்லுகிறார்கள். பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு தெளிவு பிறக்கும். ஒருவேளை ஒரு இடத்துல உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அதை ஆண்பாலிலே கூறிவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது நேரியம். இவற்றை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் போதுதான் தெரியும். ஆனால் 20 வருடங்களுக்கு மேலான வடநாடுகளில் தான் நான் வசித்திருக்கிறேன். தாய்மொழி இந்தியாக இருக்கக்கூடியவர்களே கூட இந்த லிங்கு வச்சம் என்பதை பற்றி பயப்படுவதே கிடையாது. நேமியம்லாம் அவங்களுக்கு காலத்து தப்பு தப்பா பேசுவாங்க. அதனால இதனால பயப்பட வேண்டாம். நீங்க பேசுறத பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ காரக்குன்னு சொல்றோம், பசங்களுக்கு புரிய வைக்கணும்னா வேற்றுமை உருவு கேசண்டி. அழகா என்னுடைய ஆசிரியர் சொல்லி தருவார். எப்படின்னா சாம்பார் அப்படின்னா ஒரே சொல். அடுத்தது சாம்பார் காய், சாம்பாருக்கு காய், 4ஆம் வேற்றுமை உருவு. இந்த தொக்கி நிக்கிறது மறைஞ்சு போயிடுறதா. அடுத்தது சாம்பார் பொடி, சாம்பாரின் பொடி. சாம்பார் வாசனை, சாம்பாரில் இருந்து வாசனை. சாம்பார் சாம்பார் குத்தும்பா, சாம்பார் மேல சாம்பார குத்தும்பா. சில சாப்பிடுறவங்க இருக்கான் அந்த குளம் மாதிரி கட்டிட்டு. அங்கேயும் இந்த வேற்றுமை சொல்லி தருதா. நீங்க கல்யாணத்துல உட்கார்ந்து இருப்பீங்க, சாம்பார் பார்த்தா சாம்பார் சாம்பார் வாங்குவீங்க. அப்ப சாம்பார் விழிச்சொல்லாவும் பயன்படும். இதுதான் கேஸ் ஆரம்பிப்பார். இப்படி எளிமையான பாடத்தை நடத்தினோமானால் படிக்கக்கூடியவர்கள் எளிதாக புரிந்து கொள்வார். ஆகையினாலே இந்தி மொழியானது அந்நியர்களை விரட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. இப்போது ஆட்சி மொழியாக வருவதற்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. இரண்டாவது, இதனுடைய இலக்கண இலக்கிய செறிவு மிக்க மொழி ஆதரிக்க வேண்டும். மூன்றாவதாக ஜனரஞ்சகமான மொழி. ஜனரஞ்சகமான மொழினா மொழியே தெரியாது, எழுத்து தெரியாது, பஸ் பஸ்மா டீ கைமா, நீங்க அச்சா அச்சாமா, நீங்க இது நீங்க இந்தி தெரியாமலே பேசுவோம். பஸ் பஸ்மா, டீ கைமா, பெல்கொல்மா பார்த்துருக்கீங்களா? இந்த வார்த்தைகளை சின்ன சின்ன வார்த்தை இது எங்கேயாவது வந்தது. ஆகையினால மொழியை ஏற்றுக்கக்கூடிய ஜனரஞ்சகமான மொழிங்கிறது. ரெண்டாவது மியூசிக்கல் லாங்குவேஜ். மியூசிக்கல் லாங்குவேஜ் நீங்க அதை எடுத்து படிக்க படிக்கதான் தெரியும், எந்த வார்த்தை ஆனாலும் சரி. அப்போ ஒரு 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 பறவை சிறகடிக்கிறது அப்படின்னா படுபடானா பட்படானா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டு அது எப்படி அடிக்குமா? படப்படான்னு அடிச்சுக்கிறது அந்த வார்த்தையம்மா. என்னடா புசு புசு காதல பேசுறேம்மா, புசு புசானா, அந்த வார்த்தையே அப்படிதான் இருக்கு. நீங்க இந்த மாதிரி நிறைய வார்த்தை சொல்லிட்டு போலாம் ஹிந்தியில. இது எளிமையான மொழி. ஆகையினாலே இந்த இந்தி திவஸ் என்று கொண்டாடக்கூடிய அந்த ஒரு வாரம் மட்டும் இந்தியை பயன்படுத்துவது என்று கூடாது. உலக அளவிலே இது 7வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு வந்திருக்கிறது. எல்லா விதமான அருமை பெருமைகளும் வாய்ந்த மொழி. இதனுடைய மாற்று மொழி ஒரு மொழியிலே இன்னொரு மொழி கொண்டு வருகின்ற போது பல சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். அபிமான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தமிழ்ல என்ன? எனக்கு அபிமானம் ஜாஸ்திங்கிறேன். எனக்கு ஹிந்தியில அபிமான் சுவாபிமான் அபிமான் ஹேமா, அப்ப அந்த இடத்துல கர்வம்னு ஆகும். தமிழ் அதே கர்வம்னு நீங்க சொல்லி பாருங்க, அவனுக்கு ரொம்ப கர்வண்டாமா. கர்வம்னா அந்த இடத்துல ஹெட் வெயிட்னு சொல்லுவீங்க. ஆனா மேரா கர்வ ஹே அப்படின்னு இங்க இந்தியில பேச ஆரம்பிச்சோன்னா நான் பெருமைப்படுகிறேன்னு அர்த்தம். ஆனா கர்வம்ன்றத பாரதியார் கர்வம் ஓங்கி வளருதடின்னு பாடுறாரு. அந்த பழக்கத்துல விட்டு போச்சு. ஆகையினால எல்லா மொழியும் ஒற்றுப்போகின்ற போது இந்தி மொழியானது தாய்மொழியை தவிர இன்னொரு மொழியை படிக்க ஆசைப்படுபவனுக்கு எளிமையான மொழி இந்தி மொழி. அது நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த மொழியை வைத்தபடி இன்னொன்றை கற்கலாம். என்னுடைய நண்பர்கள் இவருடைய 2 புத்தகங்களை வாங்கி படித்தவர்களிடம் எனக்கு ஃபீட்பேக் வந்தது. என்னன்னா ஹிந்தியே தெரியாதவனுக்கு இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு இந்த புக்கு ஈஸியா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அந்த உணர்வுகளோடு எழுதக்கூடிய வார்த்தைகளும் தமிழ் ஹிந்தி, தமிழ் இங்கிலீஷ் அப்படியே பார்க்கலாம். இங்கிலீஷ்ல தமிழோ, தமிழ்ல இருந்து இங்கிலீஷ். ஆகையினால மொழியினுடைய இடர்பாடு யாருக்கும் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஹிந்தியினுடைய பிரயோகத்தை பயன்படுத்துவதை நீங்க அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.